வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காட்சிகால பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி துருவி சரணம் காசிதேவகுல பண்டார வேதாச்சாரியா தற்பாரமப்புறம் சரணம் காசியாதேவகுரி கீதவதிரோ கிணராவனகுரி தற்பாரமப்புறம் சரணம் பிரம்ம சிரமம் பைரவஸ்வரி நரஹரி பாபா ஜத்திருடைய அப்புறம் சரணம் ஓம் ஸ்ரீம் கால பைரவாய் கடாசம் ஓம் ஐம் சரண பைரவேஸ்வரி மங்கலம் யோகோபேஷபட்சம் சங்குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருபை ஜெகன்மாதா பிதா பிரம்ம சிரமம் வீரபைரவம் திருடைய அப்பனம் சரணம் மங்கலம் நம சிவாய பைரவ சிவம். இதுக்கு தேதி 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 புதன்கிழமை காலை மணி ஒரு 9 மணிக்கு போல் ஸ்ரீ யோகமாயா ஜெகன்மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவர் உடைய ஒரு ஆன்மீக தகவல். இன்றைக்கி நம்ம திதி விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு ரேவசா யோகச கர்ணம் சைவச விஷ்ணுமா ஜெகத்குரு குரு பர்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு ராஜா பரபிரம்மா சஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. ஜெயந்தி மங்களா மந்திராகாரி பத்ரகாளி கபாலி துர்கா சிமா சிவாராத்திரி ஸ்வஹா சுதா நமஸ்துதே மகாதேவி ச வித்மஹே விஷ்ணுமதி தீமஹே தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத். இன்றைக்கி தேதி 9ஆம் தேதி 7ஆம் 2:05, அதாவது புதன்கிழமை. இன்றைக்கி சந்திர பகவான் 3 நட்சத்திரம் சஞ்சாரம் பண்ணுறாரு. 3 நட்சத்திரம் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கிறார். இன்றைக்கி ஃபுல்லாக 3 நட்சத்திரம் புதன்கிழமை. இந்த 3 நட்சத்திரம் ஆதி மூலம் சொல்லுவாங்க. ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்ச அன்பர்களுக்கு தெரியும். ஆதி மூலம். அதே மாதிரி நான் டிக்டாக்கில் 2025 தான் நம்ம குரூப் எட்பின் உமாமா, குரூப்போட இன்னொரு முத்து ஐயா, அப்புறம் நம்ம செல்வியப்பா, அப்புறம் நம்ம ஒரு லாயர் அம்மா, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த டிக்டாக்கில் கொஞ்சம் மாதிரி பேசுங்க, ஆன்மீகத்தை பற்றி பேசுங்கய்யா, கொஞ்சம் விளக்கங்கள் கொடுங்க, கேட்குறவங்க கேட்கட்டும் சொல்லி தான் சொன்னதால நான் என்னோடய வேலையின் பலத்தை கருதி டெய்லி நான் 2 நாளைக்கு ஒரு முறை ஆன்மீக தகவல் நான் பேசுகிறேன். உங்களுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். 2025 முதல்ல ஜனவரி மாதம் தான் டிக்டாக்கில் நான் பேச ஆரம்பித்த பிறகு மைத்ரா முகூர்த்தத்தை பற்றி பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம தமிழக மத்தியில் பார்த்தா எல்லோரும் இந்த பொருளாதார ரீதியாக சில கஷ்டங்கள் ஏற்படுது. எப்போ ராசி பலன், ராசிக்கு ஏழரை சனியோ, அஷ்டம சனி பகவான் பாதையோ, அதிர்ஷ்டம சனியோ, கண்டக சனியோ இந்த காலகட்டம் வரும்போது சில பாதிப்புகள் ஏற்படுது. அதே மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்கன்னா ஏழரை சனி பரிகாரங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலாம். எள்ளு விளக்கு ஏற்றுறது. எள்ளு விளக்கை பற்றி நான் எப்பயுமே நான் பேச மாட்டேன். எள்ளு விளக்கு போடாதீங்க, சனீஸ்வருக்கு தேங்காயில் விளக்கு ஏற்றுங்கன்னு சொன்னதுக்கு சில குருமார்கள் ஆரம்பத்தில் சண்டை போட்டாங்க. நான் அதுக்கு ப்ரூஃப் கேட்டேன். சரி, நீங்கள் நான் எள்ளு விளக்கு போட வேணான்னு சொல்லிட்டேன். நான் பைரவருக்கு தான் பிரதானமாக இந்த பூசணிங்க விளக்கு, இரும்பு அகல் விளக்கு இழுப்பண்ணை விட்டு பைரவருக்கு ஏற்றுங்க எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அப்போ சில பேர் கேள்வி கேட்டாங்க. பிரச்சனை என்ன பண்ணல, கேள்வி கேட்டாங்க. ஐயா நீங்கள் என்ன எள்ளு விளக்கு போட வேணாம்னு சொல்லுங்கள். சரி, எள்ளு விளக்கு போடலான்ட்டு எந்த புக்கில் சாஸ்திரம் இருக்குது அது காமிங்கன்னு சொன்னேன். எள்ளு மிக மிக புனிதமான ஒரு பொருள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்கு எள்ளை ஏன் கட்டி ஏற்றுறீங்கன்னு சொன்னால், சனீஸ்வரருக்கு பிரித்தி அவருடைய தானியமான கருப்பல்லை கட்டி ஏற்றுறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 நவகத்துக்கு 9 தானியங்கள் இருக்குது. ஒரு தானியத்தை கட்டி எந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாட்டாங்க. சூரியனுக்கு கோதுமை, அதை கட்டி அவருக்கு சட்டியில் வச்சு ஏற்ற மாட்டாங்க. சந்திரனுக்கு நெல், அதை கட்டி ஏற்ற மாட்டாங்க. செவ்வாய்க்கு தோரப்பருப்பு, அவரோட தானியமான தோரப்பருப்பு வச்சு கட்டி ஏற்ற மாட்டாங்க. சனீஸ்வருக்கு மட்டும் எள்ளை கட்டி ஏற்றுறாங்கன்னா சனீஸ்வருக்கு பிரத்தி, சனீஸ்வரை கண்டா பயம். திலா தர்ப்பணம், திலா தீபம் தான் அர்த்தம். இந்த திலம் என்பது கிருஷ்ண பரமாத்மா வேர்வை தொழிலிருந்து வந்தது. கருப்பு அதை உடைச்சா வெள்ளை. இந்த எள்ளு திரிக்கக்கூடாது. எள்ளு புனிதமானது. எள்ளு சிந்தக்கூடாது. எள்ளை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்னு சொன்னால், அதுக்கு மற்ற சாமிக்கெல்லாம் நெய் விளக்கு ஏற்றுறாங்க வச்சுக்கல. ஆனால் சனீஸ்வரருக்கு கற்பில் கட்டி கருப்பு தொழில் ஏற்றுறாங்க. உண்மையிலே சனீஸ்வரர் கலர் நீலாஞ்சன் சமாவாசம் ரவிபுத்திரமா கஜம் சாயா மாத்தான சம்பூதம் நம் நமாமி சனீஸ்வரம். சனீஸ்வர பகவான் மந்திரத்திலே சனீஸ்வரனுடைய கலர் நீலாஞ்சனம், நீல கலர், கருநீலம் உடையவர். கருப்பு காலபைரனுடையது. அப்போ சனீஸ்வருக்கு அது திலா தீபம்னா கருப்பு எள்ளுந்து இருக்கப்பட்ட நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க சனீஸ்வருக்குன்னு வந்தது. வருங்காலத்தில் கருப்பல் கட்டி ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த திருநாளாக கோயிலே கருப்பல் கட்டி கொடுக்க மாட்டாங்க. இடகாலத்துலையும் சில பிஸ்னஸ்காரவங்க கருப்பல்ல கட்டி ஏற்றிட்டாங்க. அது வழக்கத்துக்கு வந்துருச்சு. இனிமேல் மக்கள் அது புரிஞ்சுக்க போது மாறிக்குவாங்க. நம்ம யாரும் தப்புன்னு சொல்லலை, இதை புரிஞ்சுக்குங்க நான் சொல்கிறேன். சனீஸ்வருக்கு தேங்காயில் திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுங்க. இல்லை சனீஸ்வருக்கு பிரீத்தியான லோகம் இரும்புல அகல் விளக்கு செஞ்சு இழுப்பண்ணை விட்டு சனீஸ்வருக்கு தீபம் ஏற்றலாம். இது ரொம்ப விசேஷம். ஆனால் இது கோயிலெலாம் இன்னும் இந்த பழக்கம் வரல. மக்களுக்கு என்ன தெரியல. இனிமேல் வேதங்கள் நிறைய படிப்பாங்க, நிறைய குருமார்கள்லாம் வருவாங்க. நான் ஆரம்பத்தில் பைரவ வழிபாடு சொல்லி கொடுக்கணும், எல்லாரும் பிரச்சனை தானே பண்ணாங்க. அப்புறம் உண்மையை ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா. ரவி குரு பர்சனாக எல்லாம் தெரியும். அவர் தான் பைரவரோட ஃபவுண்டர். வழிபாடை நான்
நான் சொல்கிறேன்னா இல்லையோ, அகோரிகள் சொன்னாங்க நீ தான் ஆதி பைரவ குருன்ட்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அது அந்த பட்டமே எனக்கு போதும், அது பைரவ ஆசீர்வாதம் எனக்கு இருந்தால் எனக்கு போதும். சரி, இப்போ சனீஸ்வருக்கு பரிகாரம் வந்து கற்பல் கட்டி ஏற்றாதீங்க. அது சொந்தத்துக்கு செய்கிற தர்ப்பணம் பூஜை. கற்பல் எதுக்கு பயன்படுத்தாங்கன்னா, இறந்து போன ஆத்மாவுக்கு முக்தி பெறணும்னு சொல்லி நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். அந்த கற்பல் வந்து தர்ப்பணத்துக்கு பயன்படுத்த பொருள். யார் ஒருத்தவங்க 7 நாள் சனிலையோ அஷ்டம சனிலையோ அவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலையோ சிராத்தம் பண்ணலையோ அவங்கள சனீஸ்வர பகவான் அழுத்தி பிடிப்பார்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. திலா தர்ப்பணேஸ்வரர் அவருக்கு உண்மையான பேர். அது வந்து தர்ப்பணம் வந்து அவரோட ராசிக்கு அவரோட பார்வையில் வந்து நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். இந்த தர்ப்பணத்துக்கு முக்கியமான பொருள் கற்பில். இந்த கற்பில் அப்போ கருப்பல் கட்டி ஏற்றும் போது சொந்தத்துக்கு செய்கிற தர்ப்பண பூஜை. அதான் ஒரு குருக்கள் கேட்டேன், நீ எள்ளுவலுக்கு வேணும்னா சொல்லி நான் சொன்னேன், ஐயா உங்கள் மனசு தொட்டு சொல்லுங்கள், உங்கள் பிள்ளை மேலே சத்தியம் பண்ணுங்கள், உங்கள் பொண்டாட்டி மேலே சத்தியம் பண்ணுங்கள், நீங்கள் கருப்பல் கட்டி சனீஸ்வரி கருப்பல் ஏற்றுங்க கேட்டால் ஐயோ அது எனக்கு தெரியாது, ஓடிட்டேன், ஃபோன் வச்சிட்டாரு. நான் சத்தியம் பண்ணுறேன், நான் வந்து மக்கள் முன்னேற்றத்துக்காக மக்கள் நலனுக்காக நான் ஓரளவு சரியான வழிபாடை சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் மனசை தொட்டு சத்தியம் பண்ணுங்கள், நீங்கள் கும்பிட்ற தெய்வத்து மேலே நீங்கள் உண்மையாக பேசுகிறீங்க கேட்டால் ஃபோன் வச்சுட்டு போயிட்டாரு. அதனால் அதே மாதிரி சனீஸ்வர பரிகாரம் வந்து இல்லைன்னு நான் சொல்லலை. சனீஸ்வரர் கண்டிப்பாக எல்லோரும் கூப்பிடணும், நவகிரகங்கள் எல்லாத்தையும் கூப்பிடணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து புண்ணிய ஸ்தலங்கள் வந்து 2 தான். ஒன்று காஷி, அதுக்கு பார்த்தா ராமேஸ்வரம். காசி தான் மொதல் வந்தது. இந்த காசிலையும் ராமேஸ்வரம் நவகிரகமே கிடையாது, தெரிஞ்சுங்க, அது பைரவர் தான். அப்போ அங்கே போயிட்டு நம்ம நவகிரக தோஷம் விலகாதா சொல்லுங்கள்? இதை கேட்டதுக்கு கோச்சிக்கிறாங்க எல்லாரும். சரி, அது பக்கம் இருக்கு. அதே மாதிரி திருநாளால் போங்க, நல்லா சாமி கும்பிடுங்க. அங்கே விநாயகர் இருக்கார், விநாயகருக்கு ஒரு தேங்காய் விளக்கு போடுங்க, சனீஸ்வருக்கு ஒரு தேங்காய் விளக்கு போடுங்க, அர்ச்சனை பண்ணி தியானம் பண்ணி மொந்தஜம் பண்ணிட்டு வாங்க. அந்த கோயிலில் போய் தர்ப்பகுடத்தில் குளிக்கிறேன், உடுப்பு கட்டி போகிறேன், அதெல்லாம் இல்லை. அது உங்கள் குருமார் சொன்னால் செய்யுங்க. ஆனால் என்ன பின்பற்றவங்க அதை செய்யாதீங்க. தர்ப்பகுளம் பொதுமக்கள் பாத்ரூம் இல்லை, போயிட்டு வரேன் குளிக்கிறதுக்கு. கோயிலில் அவ்வளோ பெரிய கோயிலை கட்டி வாசு சாஸ்திரப்படி தர்ப்பகுளத்தை ஈசான முறையில் அமைக்கிறாங்க. போகிறவங்க குளிக்கிறதுக்கா? இந்த பாத்ரூம் அது உடுப்பு கட்டி போடுறது, அது எவ்வளோ பெரிய தோஷம். எந்த குருக்களாக தர்ப்பகுளத்தை குளிச்சு பார்த்துருக்கிறீங்களா? பார்த்ததில்லை, செய்யவே மாட்டேன். சத்தியமாக நானே செய்ய மாட்டேன். நான் ராமேஸ்வரம் போனேன், எந்த தர்ப்பகுளத்துலையும் குளிக்கலை. கையெடுத்து கும்பிட்டேன், அக்னிஸ்தலம் 23 கல்லம் கும்பிட்டேன். தண்ணியை கையில் வாங்கி நம சிவாய நாராயணாய தசதோசாராய கங்காய ஸ்வாஹா சொல்லி தலையில் வச்சுக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு கடைசி பைரவோட பாதாள பைரவ தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏதோ மேற்பட இதை கேளுங்க, கேட்காம உங்கள் இஷ்டம். அதே மாதிரி திருநள்ளாறு போனீங்கன்னா போய் சனீஸ்வர பகவானுக்கு தேங்காயில் விளக்கு ஏற்றுங்க. அங்கே விநாயகர் இருக்கார், விநாயகருக்கு ஒரு தேங்காய் விளக்கு போடுங்க, தேங்காய் விளக்கு போடுங்க. அங்கே மூலவர் தர்பீஸ்வரர் இருக்கார், அவருக்கு ஒரு தேங்காய் விளக்கு போட்டு நல்லா உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு ஜபம் பண்ணிவிட்டு குளம் வந்துட்டு வாங்க. எந்த தர்ப்பகுளத்துலையும் போய் குளிக்கிறது உடுப்பு. கோயில் பொதுமக்கள் பாத்ரூம் இல்லை, இது தெரிஞ்சுங்க. கோயில் தர்ப்பகுளம் என்பது பொதுமக்கள் பாத்ரூம் இல்லை. அது புனிதமான ஒரு சேத்திரம், புண்ணிய நீர். அதை தொட்டு நம்ம தலையில் வச்சுக்கணுமே தவிர கால் கூட படக்கூடாது, மிகப்பெரிய தோஷம். அவ்வளோ பெரிய ராமானுஜன் காசிக்கு போய் கங்கா நதியை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிட்டு அவர் சப்பாத்து காலணியை தூக்கி வேக்குள்ளுக்கு போட்டுக்கிட்டு தண்ணியை தொட்டு கையில் கும்பிட்டு படகு ஏறி போனாரா அகோரி பார்க்க. பாருங்க, அவளுக்கு ராமனுஜன் கிருஷ்ண பரமாத்மா நேராக தரிசனம் பண்ண ராமானுஜன். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு குருனா நம்மளுக்கு ராமானுஜன் மட்டும்தான். பட் ஆதிசங்கர் வேதாச்சாரியா எல்லாம் வந்து கர்நாடகா கேரளா அந்த சைட்டுக்காரவங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஒரே ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை மாறி நம்ம குருவாக இருந்தது ராமானுஜன். ஸ்ரீரங்கத்தில் அவரோட பூதோடு இன்னும் இருக்குது. குரு இல்லையா, அவர் கூட அழியக்கூடாது, அவர் சொல்லி கொடுத்த வேத பாடங்களை வீணாப்பின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பாடம் பண்ணியிருக்கு. அப்போ நவகிரக வழிபாட்டில் வந்து சனீஸ்வர பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் சனீஸ்வர வழிபாடு வந்து இங்கே எல்லாம் சரியாக தெரிஞ்சு செய்யுங்க, தெரிஞ்சு கரெக்டாக செய்யணும். மக்கள் என்னை பின்பற்றவங்க, என்னோட சொல்ல உபாசனை ஏற்றுக்கிறவங்க, செவிஞானம் இருக்கிறவங்க இதை நீங்கள் கேட்டுங்க. ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வந்து சந்திர பகவான் தனுசு ராசியில் இருக்கிறார். நாளைக்கு வந்து வியாழக்கிழமை குரு பூர்ணிமா, அதாவது 10ஆம் தேதி முழு பௌர்ணமி. உங்களை மனதால் எந்த குருவாக நீங்கள் நினச்சி நீங்கள் அவர் சொல் பேச்சு கேட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தீங்களோ அவருக்கு ஒரு காலையில் ஒரு நன்றி கடனாக ஒரு வணக்கம் சொல்லுங்கள். வசதியானவங்க குரு தட்சணை போட்டு விடுங்க, பெரிய புண்ணியம். குரு ஒரு 50 வழியோ, உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி 50 வழியோ 10 வழியோ 100 வழியோ 200 உங்கள் குரு. நாளைக்கு வந்து குரு பூர்ணிமா, ரொம்ப ரொம்ப புனிதமானது. நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருவை நீங்கள் மதித்தாதான், குரு தட்சணை கொடுத்தாதான் அவர் சொல்லிக் கொடுத்த பாடம்
நாளைக்கு வந்து முழு பௌர்ணமி. ஆணி மாதத்தில் வர 10ஆம் தேதி 7ஆம் மாதம் வியாழக்கிழமை 5:38 AM காலையில் வரைக்கும் குரு பூர்ணிமா இருக்குது. அன்றைக்கி ஃபுல்லாக வந்து மூல நட்சத்திரம் முடிஞ்சு புறா நட்சத்திரம் பிறக்கும். காலையிலே மூல நட்சத்திரம், நாளைக்கு 10ஆம் தேதி, தவறாக சொல்லிட்டேன் 10ஆம் தேதி. அப்போ நாளைக்கு குரு பூர்ணிமா, இன்றைக்கி இல்லைம்மா, நாளைக்கு 10ஆம் தேதி 7ஆம் மாதம் முழு பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து குரு பூர்ணிமா வரும். அவங்க குருமார்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். உங்களை வழிகாட்டி வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வந்தவங்க, சில குருமார்கள் பூஜை பண்ணி நீங்கள் நல்லா வந்தவங்களுக்கு நீங்கள் நன்றி கடன் செலுத்தணும். நான் சொன்னேன், தாய், தந்தை, குரு, தெய்வம். தாய் மதிக்கணும், ரெண்டாவது தந்தை மதிக்கணும், மூணாவது வந்து குலகுரு. உங்களுக்கு ஒரு குருக்கள் இருப்பார், குடும்ப குருக்கள். ஆனால் என்னோட வழிபாட்டில் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு குருக்கள் உற்பத்தி ஆகணும்னு என்னோட ஆசை. அது அம்பாள் சொன்ன என்னோட ஆசை கூட இல்லை, நானும் சொன்னேன், நான் பெரிய சுயநலவாதி, எனக்கு டிக்டாக்ல பேச எனக்கு ஒரு 5 காசு பிரயோஜனம் கிடையாது, எனக்கு நேரமும் இல்லை. ஆனால் என்னோட குரு பெண் பிரசத்தான காசு கால 12 பேர் இருக்கார் மனுஷனோட குரு பெண்கள் 5 பேரோட சொல்படி கேட்டு தான் நான் பேசுகிறேன். அவங்களுக்கு தான் தர்மம் பேசுகிறோம். சரி, நாளைக்கு 10ஆம் தேதி குரு பூர்ணிமா. இப்போ நான் மொதல் டிக்டாக்ல பேசும்போது மைத்ரா முகூர்த்தத்தை பற்றி பேசுகிறேன். ரொம்ப விசேஷம். நம்ம தமிழங்க வந்து பணத்துக்கு கஷ்டப்படவே கூடாது. நம்மளுக்கு மகாலட்சுமி இருக்கிறாங்க, குபீரன் இருக்காரு, சொரண பைரவரே நம்ம வச்சுருக்கோம். நம்ம ஏன் கஷ்டப்படணும் சொல்லுங்கள் பணத்துக்கு? நம்ம சரிவர அவங்களுக்கு பூஜை பண்ணுவது இல்லை. நம்ம தமிழங்க வந்துமா ஒரு வழிபாடு வந்து இல்லை சொல்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு காலத்தில் நாஸ்திகவாதியாக தான் இருந்தாங்க. 18 சித்தரில் பாதி பேர் கடவுள் இல்லை, பூஜை இல்லை, மந்திரம் இல்லை சொன்னவங்க தான். அவங்க ஆராய்ச்சியில் இறங்கி தான் அது போய் சித்தராக மாறினாங்க. அதே மாதிரி நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தை செயல்படுங்க. இப்போ நான் சொல்லல வந்து 2025 1ஆம் மாதத்தில் மைத்ரா முகூர்த்தத்தை பற்றி பேசுகிறேன். மைத்ரா முகூர்த்தம்னா என்ன? ஒரு நேரத்தில் ஒரு பூஜையை செயல்படும் போது அது பல மடங்கு வெற்றியாகும். நம்மளுக்கு வர கடன், தேவகடன், பித்ருகடன், மனுஷகடன், பூதகடன், ரிஷிகடன் நிவர்த்தியாகும். அதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய ஆடியோ டிக்டாக்ல முன்னிக்க நான் பேசிட்டேன். அதை நீங்கள் திருப்பி கேளுங்க. ஒரு நாள் இருந்து அந்த மைத்ரா முகூர்த்தத்தில் அன்றைக்கி குத்துவிளக்கு வச்சு பூஜை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மகாலட்சுமி மந்திரமாக, காயத்ரி மந்திரமாக சொல்லுங்கள், இல்லை ஒரு குபேலட்சுமி மந்திரமாவது சொல்லுங்கள், சுரண பைரவர் மந்திரமாக சொல்லுங்கள். இப்போ இடையில கூட நான் வந்து டிக்டாக் பேசுகிறப்ப கீழே சில மந்திரங்கள் மூல மந்திரம் கொடுப்பேன். அதில் வந்து ராஜமோகினி மூல மந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன். பிஸ்னஸுக்கு ரொம்ப இது. டிக்டாக் நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு ஜபம் பண்ணாலே போதும். இதில் எந்த ஒரு நைவேத்திய பொருளும் இல்லை. உங்களோட மந்திரம் தான் நைவேத்தியம், இறைவனுக்கு நைவேத்தியம். இறைவனுக்கு வந்து அன்பு நம்பிக்கை வேணும், அன்பு வேணும், பக்தி வேணும். இது இருந்தால் இறைவனை நம்ம தொட்டுடலாம். அப்போ அந்த ராஜமோகி மகன் நான் எழுதி கொடுத்துருக்கேன். அது வந்து ஆடியோ கீழே எழுதியிருப்பேன். அது ராஜமோகனி மூல மந்திரம் சொல்லி. ரொம்ப கஷ்டம் இல்லை. ஓம் கிளீம் சௌம் ஸ்ரீம். ஓம் நமோ பகவதே ராஜமோகனி கிளீம் கிளீம் சகல ஸ்தாவர ஜங்கமம் மம வசம் ஆகுர்ஷாய சுவாஹா. இவ்வளோதான், அது ஒன்றுமே இல்லை. இந்த மந்திரத்தை 48 நாள் நீங்கள் சொல்லலாம். எடுத்துகிட்டு மந்திரம் வேலை செய்யாது. 48 நாள் காலையில் ஒரு 30, மதியம் 30, இரவு 30 நீங்கள் சொல்லுங்கள். இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சொந்த தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். 48 நாள் ஒரு மண்டலம் தாண்டின பிறகு உங்களுக்கு வந்து கனவுல சில சரங்க சத்தம் கேட்கும். கனவுல சில வெள்ளை புடவை கட்டி பொட்டு வைத்து பூ வைத்து ஒரு பெண் வந்து கையில் ஜாமா பொருட்கள் மாதிரி வரும். இதெல்லாம் வந்தால் அவங்களுக்கு மந்திரம் சித்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு முன்னால் 48 நாள் மற்றவங்க வீட்டில் போய் சாப்பிட்றது, கோயிலில் சாப்பிட்றது. கோயிலில் வந்து அன்னதானம் எடுக்கக்கூடாது சொன்னால் கேட்டுக்க முடியும், சண்டைக்கு வந்துடும். இன்றைக்கி சில பேர் கோயிலுக்கு போட்டு சாப்பிட தான் போகிறாங்க. கோயில் திருப்பி சொல்கிறேன், கோயில் வந்து திருப்பக்கோட்டில் கோயில் ஒன்று பொதுமக்கள் பாத்ரூம் கிடையாது, கோயில் வந்து ரெஸ்டாரண்ட்டும் கிடையாது. கோயில் சாப்பிட போகாதீங்க. அங்கே போனால் இறைவன் நாமத்தை சொல்லுங்க, இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க, இறைவனுக்கு தானம் பண்ணுங்க. கோயிலில் காசு இருந்தால் உண்டியில் காசு போடுங்க. அதை நிர்வாகம் எடுத்து கோயில் கட்டு திருப்பதி பயன்படுத்திக்கோ. நிறைய மந்திர ஜபங்கள் பண்ணுங்க. கோயில் பிரசாதம் என்பது குருக்களுக்கு கொடுக்குற தீர்த்தமும் குருக்களுக்கு கொடுக்குற விபூதி மட்டும்தான் கோயில் பிரசாதம். அதுக்கு மேலே கோயில் அன்னதானம் செய்கிறாங்க, நான் சாப்பிட்றேன்னா அவங்க கர்மாவை நீங்கள் எடுத்துங்க. இப்போ கோயில் அன்னதானம் செய்கிறாங்க வச்சுங்களேன், அவங்க செய்கிற பாவ புண்ணியத்தை நீங்கள் எடுத்துங்க. அன்னதானம் யாருக்கு செய்கிறாங்கன்னா இந்த அநாத மரத்தை போய் செய்யுங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கு தானம் பண்ணுங்க, ஹேண்டிகேப் இருப்பாங்க அதுக்கு போய் உதவி செய்யுங்க. கோயிலை நீங்கள் கொடுக்க சாப்பிட்டு எவ்வளோ வாழ்த்து போகிறதில்ல, அவங்க புண்ணியமானும் கிடையாது. இது சொல்கிறேன்.
சொல்கிறேன், இது பகிரங்கமாக சொல்கிறேன். சண்டை போனால் போட்டு கேட்டேன், நிறைய சண்டை நான் போட்டேன் ஆரம்பத்தில். சரி பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ ரெண்டாவது வந்து இந்த முகூர்த்தத்தை பற்றி பேசுகிறேன். ஏன்னா திருமண முகூர்த்தத்தை பற்றி மக்கள் பேசுங்கயா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்ன இந்த நட்சத்திர திருமண பொருத்தங்கள் அனைத்தும் வந்து ஏ செக்ஷன் சொல்லுவாங்க. மூலம் அடிப்படை ஒன்று, அதை வைத்து இதுதான் நிரந்தரம் நம்ம நினைக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து நட்சத்திர பொருத்தத்தை பற்றி நான் பேசினேன் பார்த்தீங்கன்னா, நட்சத்திரத்தை பார்த்து அது பாஸ் பண்ணால் ரெண்டாவது பொருத்தம். ரெண்டாவது பொருத்தம் என்னன்னா 2 கட்டத்தை வச்சு ஜாதகத்தை அலசி ஆராய்ச்சி பார்க்குது. அது வந்து நல்ல திறமையாக படித்த குருமார்கள் தான் தெரியும். நான் வந்து ஜோதிடத்தை முழுசாக படிக்கிறேன், யாருமே படிக்க முடியாது. ஏன்னா அது பெரிய கடல் பெரிய கடல். எனக்கு தெரிஞ்சது என் முன்னோர் சொல்லிக் கொடுத்த என்னோட பரம்பரை சொல்லி ரகசிய பாடங்கள் நான் வச்சு மக்களுக்கு சொல்கிறேன். அது சரியாக படிக்கிறவங்க என்னை தேடி வராங்க, அவ்வளோதான், வேறு ஒன்று. ஆனால் ரொம்ப ஜாதகம் பார்க்க வர மாட்டாங்க, பயந்துக்கிட்டே. நான் வந்து ஆயிலில் முதல் கணிப்பை எடுத்தோன்னே அவன் எத்தனை வயசு வரைக்கும் இருப்பான், அது இப்போ தான் நான் பொறுத்தமே பார்ப்பேன். ஆயில் இல்லாதவனுக்கு வேலை இல்லாதவனுக்கு பொண்ணை கொடுத்து என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஒரு பொண், நான் சொன்ன அடிக்கடி, பெண்கள் மகாலட்சுமி அம்சம், முடி எடுக்காதீங்க, அது லட்சுமி கடாசம் மட்டும் விளக்கும். ரெண்டாவது வந்து மாசமாக இருக்கும்போது நிறைய மந்திரங்கள் தபம் இருங்க, உங்களுக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கும். உங்கள் குழந்தைக்கு மந்திர பேர் வைங்க, ஏன்னா அது வந்து உங்கள் குடும்ப வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். அதான் என்னோட தர்மம். ரெண்டாவது வந்து இந்த நட்சத்திர பொருத்தத்தில் வந்து என்ன சொல்கிறேன், வந்து நட்சத்திர பொருத்தத்தை பார்க்கணும், அது சரியாக இருந்தால். அப்புறம் ஜாதக பொருத்தம், அது வந்து சூஷ்ம பொருத்தம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்பிக்கையான குருமார்கள் கண்டிப்பாக ஒரு குருமார் இருப்பாங்க. எல்லா குருக்களும் சரின்னு சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு குருக்கள் திறமையாக இருப்பாங்க. அவரை நீங்கள் நாடி நீங்கள் பார்த்து செயல்படுங்க. ஆனால் நான் கொடுத்த இந்த நட்சத்திர பொருத்தங்கள் அனைத்தும் டிக்டாக்ல அனைத்தும் அடிப்படை ஏ தான். அதே மாதிரி நான் யாருக்கும் வந்து ஜோதிடம் சொல்லி கொடுக்கல, எனக்கு நேரமும் இல்லை. ஏன்னா நான் ஜோதிடம் சொல்லிட்டு கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. நீங்கள் இந்தியாவில் போய் ஜோசியம் நல்லா கற்றுங்க. இந்தியாவில் வந்து எனக்கு தெரிஞ்சே திருக்கணித மேதை இருக்கார், அவர் ஆதித்ய குருஜி. அவர் வந்து இந்த ராசி காரகத்துவம் பாவ காரகத்தை வச்சு திறமையாக சொல்லுவார். அது முதல் செக்ஷன். அவர்கிட்ட அடிப்படை கற்றுக்கணும். அவர் திருக்கணித மேதை, வாக்கிய பஞ்சாங்க மேதை, திருக்கணிதம் அவர் ஏற்றுப்பார். அவர்கிட்ட சில விஷயங்களுக்கு கற்றுக்குங்க. ரெண்டாவது வந்து நட்சத்திர சாரத்தை பற்றி கற்றுக்கணும், அது 2வது செக்ஷன். அது வந்து கேபி ஜோதிடம் திறமையாக சொல்லுவாங்க, கேபி ஜோதிடம் சாரம் திறமையாக சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் 2வது இது கற்றுக்கணும். 3வது வந்து சரவண சோமசுந்தரன் ஒருத்தர் ஐயா இருக்கார். அது வந்து பராசர ஓரா சாஸ்திரம் படித்தவர், ரொம்ப அழகாக திறமையாக சொல்லுவார். அவர்கிட்ட வந்து 3வது செக்ஷன் கற்றுக்கணும். 4வது செக்ஷன் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பழமையான குருமார் இருக்காங்க, திறமையான குரு. அவங்கள்ட்ட நீங்கள் கேள்வி ஞானம் இருந்தாலே போதும், நீங்கள் கற்றுக்கலாம். அதாவது அந்த மாதிரி குருமார்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டா அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வைத்து நீங்கள் இந்தியாவில் வந்து இந்த சர்டிஃபிகேட் படித்து சர்டிஃபிகேட் எடுத்து வந்தேன்னா எல்லா ஜோதிட மேதைகளும் ஒரு விஷயத்த ஒரு திறமையானவங்க தான். நான் என்ன சொல்கிறேன், நான் யார் ஜோதிடம் பேசினாலும் நான் கேட்பேன் காது கொடுத்து. அவங்கள்ட்ட ஒரு விஷயம் நம்மகிட்ட கிடைக்கும். இறைவன் பிரபஞ்சம் நம்மளுக்கு அப்படி தான் கொடுக்கும். ஜோதிடம் பொய் இல்லை, ஜோதிடம் சொல்கிறவங்க பொய் சொல்லலாம், ஜோதிடம் பொய் இல்லை. வேதம் பொய் இல்லை, வேதம் சொல்கிறவங்க பொய் சொல்லலாம். இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அப்போ எனக்கு வந்து நேரம் இல்லை. எனக்கு வந்து இன்னொரு 5 வருஷம் தான் அது டிக்டாக்ல பேசணும்னு எனக்கு ஆசை. அதுக்கப்புறம் நான் சொந்தமாக அந்த யாகங்கள்லாம் தனிப்பட்ட முறை சரி. எங்கள் அம்மா சொன்னாங்க, நம்ம என்ன கர்மம் செஞ்சோமோ அந்த ஜென்மத்தை கஷ்டப்படணும், அடுத்த ஜென்மம் நம்ம நல்லா வரணும்னு சொன்னால் 1008 வயலுடைய யாகம் பண்ணி தனிப்பட்ட முறையில்ன்ட்டு. அதெல்லாம் ஒரு 5 வருஷம் பேசுவேன். அதே நிப்பாட்டு நான் தனிப்பட்ட யாகம் பண்ண போயிடுவேன். தனிப்பட்ட இப்போ நான் 320 யாகம் பண்ணிட்டேன் பர்சனலாக. இன்னும் ஒரு நிறைய யாகம் இருக்குது, ஒரு 700 யாகம். அது முடிச்சிட்டேன்னா என்னோட பெரிய காரணம் முடிஞ்சு. அதுக்கு மேலே எப்படியா இருந்தாலும் எனக்கு முக்கியம் இல்லை. சரி, இப்போ வந்து இந்த ஜாதகம் என்பது வந்து புனிதம். இதை வந்து ஒதுக்காதீங்க, வேதத்தை ஒதுக்காதீங்க. சமஸ்கிருத பாடத்தை கற்றுக்குங்க. சமஸ்கிருதம் தான் இப்போ தான் ஆன்லைன்லேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க. தமிழ் எவ்வளோ முக்கியமோ சமஸ்கிருதம் முக்கியம், சமஸ்கிருதமும் முக்கியம். அதுக்கு இவர் ரொம்ப அழகாக பாடியிருப்பார். வால்மீகி விளாது வைக மணிமணி சுரக்க மன்னன் போல்முறை அரிசி செய்ய பொறிவிழா உயிர்கள் வாழ்க 4 மறை அறங்கள் ஓங்குக. பாருங்க, 4 வேதங்கள் பற்றி யாகம் வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. தமிழ் சொல்கிறாங்க. 4 ஒருவர் வந்து திருக்கல்யாணம், அவர் சொந்த கல்யாணத்துக்கு வேதம் படித்து தான் யாகம் பண்ணி தான் தாலி எடுத்து கட்டினார். திருஞான சம்பந்தர், அதாவது சுந்தரமூர்த்தி இருக்கார் இல்லையா, 4 சுந்தரமூர்த்தி கல்யாண சுந்தரம் பண்ணோம். சுந்தரமூர்த்தி நாயனார் கல்யாணம் முடிக்க அவர் தான் வேதத்தை, தமிழ் வேதத்தை எழுதுறவர். திருமுறை திருவாசகம் இதை பற்றி எழுதுறவர். அவர் கல்யாணத்தை வேதப்படி தான் செஞ்சாலும் அவர் பாடியிருக்கார். பாருங்க, இது அதாவது சமஸ்கிருதத்தை ஒதுக்காதீங்க, அதுக்காக தமிழும் ஒதுக்காதீங்க. தமிழும் நம்மளுக்கு தாய், சமஸ்கிருதம் நம்மளுக்கு தாய். மொழிகள் தான் வேறு வேறு, ஆனால் பாஷெல்லாம் ஒன்று தானே, சொல்லெல்லாம் ஒன்று தானே, எழுத்து தானே வேறு வருது. ஆனால் கேள்வி, அந்த ஓசை ஞானம் வந்து உண்மை தான். அதனால்
அடுத்து நம்ம வந்து இந்த திருமண முகூர்த்தத்தை முடிச்சு நான் வந்து இதை பற்றி பேசினேன். சிராத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிராத்தம் நான் சொன்னேன், பிண்டத்தை வந்து எப்படி பிடிக்கணும், எப்படி தர்ப்பணம் பண்ணணும், அப்புறம் பிண்டை 2 பிண்டம் வச்சு எப்படி செய்வது, அப்புறம் 10 பிண்டம் ஆதி 3 பிண்டம் வச்சு எப்படி செய்வது. இப்போ 30 பிண்டம் முடிச்சு இப்போ அஷ்டோத்திரம் முடிச்சிட்டேன். அடுத்தது நம்மளுக்கு வந்து இந்த 17ஆம் தேதி நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆடி மாதம் பிறக்குது. சூரிய பகவான் தட்சிணாயனத்தை காலத்தை நோக்கி சொல்கிறார். அதாவது தெற்கு திசையை நோக்கி செல்ல போகிறார். இப்போனா திரும்பி சொன்னால் 17ஆம் தேதி 7ஆம் மாதம், அது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். ரொம்ப ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப ரொம்ப அன்னைக்கு வந்து மகாலட்சுமி பூஜை குத்துவிளக்கு ஏற்றி வச்சு பூஜை பண்ணுங்கள். எல்லா குழந்தைகளும் கண்டிப்பாக இதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ இல்லையோ, என் பேச்சு கேட்கணும்னு நான் சொல்லலை, இது தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். தயவு செய்து பிரம்மதேவன் காயத்ரியம், சரஸ்வதி தேவி காயத்ரியம், ஞான பைரவர் காயத்ரியம், பிராமி தேவி காயத்ரியம் வந்து தயவு செய்து உங்கள் பிள்ளைங்களை சுவாமி படத்துக்கிட்ட உட்காந்து காலையில் ஒரு 10 முறை, காலை ஒரு 20 முறையாக சொல்லுங்கள், மதியம் 20 முறை, ராத்திரியில் 20 முறை சொன்னாங்கன்னா 48 நாள் தாண்டிடுச்சுன்னா அவங்களுக்கு பிரம்ம ஞானம் பிறந்துடும். பிரம்ம ஞானம் பிறந்தால் அவங்களுக்கு கஷ்டம் வராது, நஷ்டம் வராது, படிப்பு ஞானம் நல்லா வரும். இது உண்மை, சாஸ்திர பிரகாரம் உண்மை. நான் வந்து சில பேர்த்துக்கு சொல்லிக் கொடுத்து சில பிள்ளைங்க நல்ல பலன் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு வந்து என்னோடய சமுதாயமான இந்து தர்மமான இந்துக்கள் நம்மளை விட அடுத்த ஜெனரேஷன் நம்மளுக்கு சிறப்பாக வரும். அதே மாதிரி அடிக்கடி சொல்லுவேன், லோகா சமஸ்தா சுதினோ பவந்தோ, இந்த மந்திரத்தை டெய்லி ஜெபம் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வருங்காலத்தில் வர நம்ம பிரச்சனைகள் நிறையா இருக்குது. 2030 நான் சொன்ன பூலோஜாதகம் சரியில்லை, அது பொய்ன்னு நினச்சிங்க. எப்பயும் பூலோஜாதகம் பேசினா பொய்ன்னு சொல்லி என்ன சொல்ல, 2025 அரசியல் நிறைய பிரச்சனை வர சொல்லியிருந்தேன் இல்லையா. பூலோஜாதகம் தான் சில பேர் பூலோஜாதகம் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. பெரிய 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 பதவிக்குள்ளவங்க சொன்னாங்க, ஐயா வேணாம், ஐயா பயமாக, எங்களுக்கே பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. இதான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பொய்ன்னு நினச்சிங்க. பூலோஜாதகம் எப்போ சொல்லணும்னா அது பொய்ன்னு நினச்சிங்க. ரவி குருக்கு பொய் சொல்லணும்னு நினச்சிங்க. 2030 பாதிப்பு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எல்லாருமே ஒரு பிரார்த்தனை டெய்லி வைக்கணும். லோகா சமஸ்தா சுதினோ. அதே மாதிரி இந்த குருக்கள்கிட்ட கேட்குறவங்க, இந்த ஆடியோ நம்ம குருக்கள் கேட்குறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் யாகம் பண்ணும்போது 108 ஆவட்டி கொடுங்க. தேன்லேயோ நெய்லேயோ பால் தண்ணிலையோ. லோகா சமஸ்தா சுதினோ பவந்து சுவாஹா. ஏன்னா இது நான் சொல்ல அகோலி சொல்கிறது. ஏன்னா இது சொன்னாதான் இந்த சக்திகள் பிரபஞ்சத்துக்கு போய் வருங்காலத்து வர பிரச்சனைகளை நம்மளை காப்பாடும். 2030 2060 2025 சரியில்லை. நான் கண்டிப்பாக ராசி பலன் சொல்லவே மாட்டேன். இந்த ஆண்டு அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த ஆண்டு முடியணும். 2025 கண்டிப்பாக முடியணும். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் வர உள்ள கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கணும். அதே மாதிரி எங்களோட புருஷத்தோன் காசி கால பட்டர் பயிர் காட்டு மனுஷில் உள்ளவங்க அனைவரும் 27ஆம் தேதி 7ஆம் மாதம் இப்போல மாத்ரு பித்ரு பிண்ட தர்ப்பணம் திலா யாகம் செய்கிறாங்க. அதுக்கு பொறுப்பு வந்து உமா அம்மா. அவங்க நம்பர் அடிக்கடி சொல்லுவேன். அவங்கள்ட்ட கால் பண்ணி யார் கலந்துக்குங்களோ கலந்துக்கிட்டால் நல்லது. அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டில் உட்காந்து நாங்கள் சொல்கிற இந்த யாகத்து மந்திரத்தில் மன உருகி ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓமாவது கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அந்த பிரம்மஞ்ச சக்தி உங்களுக்கு உங்களோட பிரார்த்தனை போய் உங்கள் முன்னோட்ட போய் சேர்க்கும். இப்போ நீங்கள் சில பேர் இந்த புதுசாக டிக்டாக் கேட்குறீங்க, ஐயோ இவ்வளோ சீக்கிரத்தில் தெரிஞ்சு போச்சு, நம்ம எப்படி இந்த பிண்டங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி எப்படி நம்ம காசு கட்டி எப்படி அங்கே போய் கலந்துக்க நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. தெரியாட்டி கூட வந்து கலந்துக்குங்க, வந்து உட்காருங்க. ஏன்னா எவ்வளோ நம்ம அமைதியாக பொறுமையாக மந்திர ஜபம் பண்ணி நம்ம இரவில் நாட முடியுமோ அதுதான் சித்தர்கள் நம்மளுக்கு உணர்ச்சிருக்காங்க. சாப்பாட்டில் மாத்ரு பித்ருகளுக்கும் இறைவனுக்கும் படையல் கிடையாது, பூதகணங்களுக்கும் பேய்களுக்கு தான் படையல். நான் சொல்ல ரிஷிமார்களே சொல்லியிருக்காங்க. தெரியுமா? காசுகால பைரவி பைரவர் அப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் நம சிவாய பைரவ சிவம்.